ரியல்மிலேருந்து C75 அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக மாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க இருக்காங்க. அப்படி நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ரியல்மியோட C75 5G பற்றி பேசும்போது இது ஒரு இன்டர்னல் பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. இந்த ஃபோன் 7.94 mm திக்னஸோட 190 கிராம் வெயிட் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP64க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் லைட்டாக மழை காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனால் இந்த மாதிரி பிரச்சனை ஆகாது. ரொம்ப ஹெவியான மழை இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஃபோனை வந்து நோட்டிக்கிறது நல்லது. இது போக இந்த ஃபோனில் MIL STD 18H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோனோட பில்ட் குவாலிட்டி நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் ஃபோன் வந்து கீழே விழுந்தால் அது தாங்குற மாதிரி கொஞ்சம் ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி இது நல்லா இருக்குது. அடுத்ததாக இதோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ரியல்மியோட C75 5Gயில் வந்து ஒரு 6.67 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மற்றபடியாக இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி LCD கொடுத்த காரணத்தால் ஆவரேஜ் சொல்லலாம். LCD கொடுத்த காரணத்தால் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் வருது. அடுத்தது இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட Dimensity 6300 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ப்ராசரில் ARM Mali G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ரேங்க் வந்து ரொம்ப கம்மியான ரேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஸ்னு பண்ணலாம். 1-2 ஆப்ஸ், குட்டி ஆப்ஸ், டே டு டே ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஹெவியான ஆப்ஸோ இல்லைனா வந்து கொஞ்சம் மல்டி டாஸ்கிங்கும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அந்தளவுக்கு செட் ஆகாது. மற்றபடி கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் கேம்ஸ்லாம் இல்லாமல் தவிர மற்றபடி மிட் செட்டிங் கேம்ஸோ ஹெவியான கேம்ஸோ விளையாட முடியாது. ஸோ பேசிக்காக டே டு டே ஆப்ஸ், வாட்ஸ்அப் மாதிரி 1-2 ஆப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு வேணால் செட் ஆகாமல் தவிர மற்றபடி ஹெவியாக நிறைய ஆப்ஸ்லாம் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகாது இந்த ஃபோன். மற்றபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4 RAM இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த UFS 2.2 ஓகே தான். மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு மைக்ரோஸ்டிக் கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 2TB எக்ஸ்டர்னல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஹைப்ரிட் சிம் செட்டை தாங்க. அதனால் நீங்கள் டியூல் சிம் வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா மைக்ரோஸ்டிக் கார்டு யூஸ் பண்ண முடியாது. அதே வந்து ஒருவேளை ஒரு சிம் பயன்படுத்தினீங்கன்னா இன்னொரு ஸ்லாட்டில் நீங்கள் மைக்ரோஸ்டிக் கார்டு மாட்டிக்கலாம். ஃபோனோட வாய்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து Android 15 வாய்ஸில் Realme UI 6 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் நடக்குது. அப்டேட்ஸை பற்றி பெருசாக கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஏன்னா இன்டர்வல் ஸ்மார்ட் ஃபோனுங்கும்போது பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கேமரா செட்டப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஏன்னா இப்போ 2025 வந்ததுக்கப்புறம் எல்லா ஃபோன்லேயுமே 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, எந்த சென்சரோ ஏதோ ஒரு சென்சர், ஒரு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து ஒரு கேமராவாக கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த ஃபோனில் வெறும் 32 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. கேமராவோட சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது கேலக்ஸி கோர் அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. மற்றபடி இந்த கேமரா வந்து f1.8 எப்எச்சில் இருக்குது. ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. ரெண்டாவதாக பேருக்காக இன்னொரு சென்சார் கொடுக்குறாங்க. அது வந்து சும்மா ரெண்டாவதாக இந்த டெப்த் டீட்டெயில்ஸ் கேப்சர் பண்ணுறதுக்காக ரெண்டாவது சென்சார் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் சைஸ் செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 ஆப்பச்சில் வருது. அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனை நமக்கு USB டைப் சைடு தான் தராங்க. மற்றபடியாக மோனோ ஸ்பீக்கர் பாட்டம் சைடு, ஃபோனோட பாட்டம் சைடில் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது. இந்த ஸ்பீக்கரில் வால்யூம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரியல்மி வந்து கிளைம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 300% அதிகமான வால்யூம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடியே நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனை நமக்கு 5Gக்கான SNC சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3, GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்த பேட்டரிஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சி போர்ட் தராங்க. ஸோ 6000 mAh பேட்டரியை 45 வாட்டில் சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இருந்தாலும் ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ஓகே தான். மற்றபடி கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரியல்மியோட C75 5G வந்து லில்லி ஒயிட், மிட்நைட் லில்லி, பர்பிள் பிளாசம் அப்படிங்கிற 3 கலர்ஸாக வருது. கடைசியாக இதோட விலையை பற்றி பார்க்கலாம். 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 12999க்கும், அது 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 13999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வந்து மேஜரான ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவு பார்க்கும்போது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கிற விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். சிப்செட் வேணால் கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லாலும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஓகே தான். பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு 14000 செக்மெண்ட்டுக்கு ஓரளவு ஆஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இதை விட காம்படேட்டிவாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த நமக்கு இன்ஃபினிக்ஸ் மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு செக் பண்ண நினச்சிங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட லிஸ்ட் வந்து டாப்பில் கொடுத்துருக்கேன். இந்த கார்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்களே மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாரும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.